அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புறம் பேசுவதனால் ஏற்படும் தீமைகள் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். புறம் பேசுவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து அல்லாஹ்வும் அவனது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். மரணித்த பிறகு ஹப்ரிலும் மறுமையிலும் மிக கொடிய தண்டனைகளை பெற்றுத்தரும் மிக மிக தீய செயலான புறம் பேசுவதை விட்டும் மோமினான ஒருவர் அவசியம் தவிர்த்திருக்க வேண்டும். ஒருவர் புறம் பேசுவதை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர் புறம் பேசுதல் என்றால் என்ன, அதனால் ஏற்படும் தீமைகள் என்ன, புறம் பேசும் ஒருவனுக்கு இம்மை மற்றும் மறுமையில் கிடைக்கும் தண்டனைகள் என்ன என்பதை அவர் அறிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த தீய செயலிலிருந்து அவர் தவிர்த்து இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து புறம் என்றால் என்னவென நீங்கள் அறிவீர்களா என கேட்டார்கள். அதற்கு நபித்தோழர்கள் அல்லாஹுவும் அவனது தூதரும் நன்கறிந்தவர்கள் என கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய சகோதரன் விருப்பதை நீ கூறுவதுதான் புறம் என்றார்கள். நான் கூறுவது என்னுடைய சகோதரனிடம் இருந்தாலும் அது புறமாகுமா என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ கூறுவது உன்னுடைய சகோதரனிடம் இருந்தால் நீ அவனை பற்றி புறம் பேசுகிறாய் என்று அர்த்தம். நீ கூறுவது உன்னுடைய சகோதரனிடம் இல்லை என்றால் நீ அவனை பற்றி இட்டுக்கட்டி அவதூறு கூறுகிறாய் என்றார்கள். எனவே புறம் பேசுதல் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், மோமின்களே, சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும். பிறர் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். அன்றியும் உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? இல்லை, அதனை நீங்கள் விருப்பீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன், மிக்க கிருபை செய்பவன். அல்லாஹ் கூறிய இந்த வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், புறம் என்பது மிக பெரிய பாவச் செயலாகும். இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதரை பற்றி புறம் பேசாதீர்கள். அவர்களுடைய குறைகளை தேடித் திரியாதீர்கள். யார் ஒரு சகோதரனின் குறையை தேடித் திரிகிறானோ அல்லாஹ் அவருடைய குறையை தேடித் திரிவான். அவர்கள் குடும்பத்தார்கள் இருக்கும் மத்தியில் அதை வெளியே கொண்டு வருவான். தம்முடைய நாவால் பிறருடைய மானம் கீழே விழுவதற்கு அனுமதிக்காதீர்கள். அதுவும் மிகப்பெரிய பாவச் செயலாகும். ஒரு சபையில் நம்முடைய சகோதர சகோதரியை பற்றி புறம் பேசினால் நாமும் அவர்களுடன் சேர்ந்து அந்த பாவத்தில் சிக்காமல் எந்த சகோதர சகோதரியை பற்றி பேசப்படுகிறதோ அவருடைய கண்ணியத்தை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வரவேற்றுள்ளார்கள். தனது சகோதர சகோதரியின் கண்ணியத்திற்கு தீங்கு விளைவிப்பதை தடுப்பவரின் முகத்தை மறுமை நாளில் நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் தடுத்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாம் பிறரை பற்றி புறம் பேசினால் நம்முடைய 5 வேளை தொழுகை பங்கு வைக்கப்படும், ஜகாத் பங்கு வைக்கப்படும், ஹஜ் பங்கு வைக்கப்படும், நாம் செய்த நன்மைகள் அனைத்தும் பங்கு வைக்கப்படும். புறம் பேசுவதினால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடுகிறது. நாளை மறுமை நாளில் நன்மைகள் இல்லாமல் இருந்தால் நம்முடைய நிலை என்ன? சிந்தித்து பாருங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்ராஜின் போது நான் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். அக்கூட்டத்தினருக்கு இரும்பினாலான நகங்கள் இருந்தன. அவர்கள் அதன் மூலம் தங்கள் முகங்களையும் நெஞ்சங்களையும் காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது ஜிப்ரீலை அவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் மனிதர்களின் மாமிசத்தை சாப்பிட்டவர்கள், புறம் பேசி திரிந்தவர்கள், மனிதர்களின் கண்ணியத்தில் கை வைத்தவர்கள் என்று விளக்கமளித்தார்கள்.
எனவே புறம் பேசுபவர்கள் சொர்க்கம் நுழைய முடியாது என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மோமினான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் இந்த அளவிற்கு கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ள இந்த புறம் பேசுதல் என்ற தீய செயலை நாம் ஒவ்வொருவரும் தவிர்த்திருப்பது மிக மிக அவசியமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை கடந்து செல்லும் போது இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒரு பெரிய விஷயத்திற்காக இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படவில்லை. அவ்விருவரில் ஒருவர் தாம் சிறுநீர் கழிக்கையில் மறைப்பதில்லை, மற்றொருவர் புறம் பேசித்திருந்தார் என்று கூறிவிட்டு ஒரு பசுமையான பேரிச்ச மர மட்டையை கொண்டு வரச் சொல்லி அதை இரண்டாக பிளந்து ஒவ்வொரு கபரின் மீதும் ஒரு துண்டை வைத்தார்கள். அது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறைத்தூதர் அவர்களே, நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என கேட்கப்பட்ட போது, அந்த இரண்டு மட்டை துண்டுகளும் காயாமல் இருக்கும் போதெல்லாம் அவர்கள் இருவரின் வேதனை குறைக்கப்படக்கூடும் என்று கூறினார்கள். புறம் பேசுவதனால் நரகத்தில் எவ்வளவு வேதனைகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புறம் பேசுவதால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது? அதனால் நமக்கு தீமைகள் மட்டும்தான் கிடைக்கும். நாம் யாரை பற்றி பேசினோமோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவர்கள் பாவங்கள் ஒவ்வொன்றும் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் புறம் பேசக்கூடிய நமக்கு பாவங்கள் அதிகரிக்கப்பட்டு நன்மைகள் அளிக்கப்படுகிறது. நாம் யாரை பற்றி எல்லாம் புறம் பேசினோமோ அவர்களுக்கு நம்முடைய நன்மைகள் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய நன்மைகள் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுத்தால் நாளை மறுமையில் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஒருவரை பற்றி புறம் பேசுகிறோம், ஆனால் அதற்கான விளைவுகள் என்ன என்பதை நாம் யாரும் சிந்திப்பதில்லை. எனவே சகோதர சகோதரிகளே, நாம் மனம் திருந்தியவர்களாக எக்காரணத்தை கொண்டும் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன், ஒவ்வொருவரின் கண்ணியத்தை குலைக்கும் விதத்தில் நடந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதி கொண்டவர்களாக செயல்பட்டு அந்த உறுதியில் நிலைத்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாம் அனைவரையும் புறம் பேசுதல் என்னும் தீய செயலில் இருந்து தடுத்து மற்றும் நற்செயல்கள் புரிபவர்களின் கூட்டத்தில் நாம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.